ஆசிரியர் பெருமக்கள் அனைவருக்கும் இனிய காலை வணக்கம். காலை எழுந்தவுடன் கணக்கு 33வது நாளுக்கான கொஷின்ஸை இன்னைக்கு பார்க்க போகிறோம். கேள்வி எண் 321, த சிம்பிளிஃபைடு வேல்யூ ஆஃப், அதாவது ஒரு வேல்யூ கொடுத்துட்டு அதில் சுருக்கப்பட்ட மதிப்பு என்ன அப்படின்னு கொஷின் கேட்டிருக்காங்க. இப்போ பாருங்க 81 பவர் 1/4. இதில் 81 அப்படிங்கிறத எப்படி எழுதலாம் அப்படின்னா 3/4ன்னு எழுதலாம். கரெக்டாக 4 முறை பெருக்கணும்னா 3 × 3 × 3 × 3 பெருக்குனா 81 கிடைக்கும். அப்போ 3/4 ஹோல் பவரில் 1/4 மைனஸ் 8 இன்ட்டு அதே மாதிரி 216 நமக்கு தெரியும் என்னென்னு எழுதலாம், 6³ எழுதலாம். ஹோல் பவரில் 1/3 ப்ளஸ் 15 இன்ட்டு 32 அதே மாதிரி என்ன எழுதலாம் அப்படின்னா 2/5ன்னு எழுதலாம். ஹோல் பவரில் 1/5 ப்ளஸ் ரூட் ஆஃப் 225 ரூட் எடுக்கிறோம் அப்படின்னா 15. கரெக்டுங்களா? அவ்வளோதான். இதை சிம்பிளை பண்ணால் முடிஞ்சிடுச்சு. இங்கே பாருங்கள், பவரில் 4, இது 1/4 கேன்சல் ஆகிடும். பேலன்ஸ் என்ன நிற்கும், 3 மைனஸ் அதே மாதிரி பாருங்கள் 6உடைய பவரில் இருக்கிற இந்த 3 1/3 கேன்சல் ஆகிடுச்சுன்னா வெறும் 6 நிற்கும். அப்போ 8 6 48 ப்ளஸ் இங்கே அதே மாதிரி பாருங்கள் இந்த 5 கேன்சல் ஆகிடுச்சுன்னா 15 2 30 ப்ளஸ் ஒரு 15. அவ்வளோதான். பாருங்கள், இவ்வளோ பெரிய நம்பரை தான் இந்த அளவுக்கு சுருக்கி வச்சுருக்கோம். இதுக்கப்புறம் கூட்டல் கழிதல் செஞ்சுட்டோம்னா முடிஞ்சிடுச்சு. 3 ஒரு 30 33 ஒரு 15 48. இது இல்லாமல் ஒரு மைனஸ் 48. அப்போ 48ல் 48 போயிடுச்சு அப்படின்னா 0. ஸோ ஆன்சர் ஆப்ஷன் 3 0. ஓகேங்களா? இது 321. அடுத்ததா கேள்வி எண் 322, பின்வருவனவற்றுள் தவறான கூற்று எது? முதல், ஒவ்வொரு இயல் எண்ணும் முழு எண் ஆகும், ஒவ்வொரு முழுக்களும் விகிதமுறு எண்ணாகும், ஒவ்வொரு விகிதமுறு எண்ணும் முழுக்களாகும், ஒவ்வொரு விகிதமுறு எண்ணும் மெய்யெண் ஆகும். இந்த கேள்விக்கு ஆன்சர் பண்ணணும் அப்படின்னா பேசிக்கான ஒரு சின்ன விஷயம் தெரிஞ்சிருந்தால் போதும், ஈஸியாக சொல்லிடலாம். நமக்கு தெரியும் நம்பர்ஸோட ஆர்டர் என்னென்னா நேச்சுரல் நம்பருக்கு அப்புறமா ஹோல் நம்பருக்கு அப்புறமா இன்டீஜர் முழுக்களுக்கு அப்புறமா ரேஷனல் நம்பர் விகிதமுறு எண்கள். இதுக்கு அடுத்ததாக பார்த்தீங்க அப்படின்னா விகிதமுறா எண்கள் இரேஷனல் நம்பர். ஏன் இதெல்லாம் லைனாக எழுதிட்டு வந்து கீழே எழுதுறேன் அப்படின்னா விகிதமுறு எண்கள் வரைக்கும் ஒரு செட்டு, விகிதமுறா எண்கள் ஒரு செட்டு. இது ரெண்டும் சேர்ந்தது கடைசியாக பார்த்தீங்க அப்படின்னா ரியல் நம்பர் மெய்யெண்கள். நான் சொன்னதை கூட அப்படி லைனோட எழுதி வச்சுக்கோங்க. தமிழில் 7 எண், முழு எண், முழுக்கள், விகிதமுறு எண்கள், இது விகிதமுறா எண்கள், மெய்யெண்கள். இந்த ஆர்டரில் அவங்க ஃபார்வேர்டில் கொடுத்துருந்தாங்கன்னா ட்ரூ, ரிவர்ஸில் கொடுத்துருந்தாங்கன்னா ஃபால்ஸ். இப்போ இங்கே பாருங்கள், ஒவ்வொரு இயல் எண்ணும் முழு எண் ஆகும். எவரி நேச்சுரல் நம்பர் இஸ் ஹோல் நம்பர். நேச்சுரல் நம்பருக்கு அப்புறம் தான் ஹோல் நம்பர் வருது. அப்போ இந்த ஸ்டேட்மெண்ட் ஃபார்வேர்டில் சொல்லியிருக்காங்க. அப்போ ஃபர்ஸ்ட் ஒன் கரெக்ட். ரெண்டாவது, ஒவ்வொரு முழுக்களும் விகிதமுறு எண் ஆகும். எவரி இன்டீஜர் இஸ் ஏ ரேஷனல் நம்பர். முழுக்கள்ன்றது இசட், விகிதமுறு எண்கள் கியூ. அப்போ இசட்டுக்கு அப்புறம் தான் கியூ வருது. சொல்கிறது புரியுதா? நேச்சுரல் நம்பர், ஹோல் நம்பர், கரெக்டாக ஆர்டர் படி வந்திருக்கு. இன்டீஜர் இசட், ரேஷனல் நம்பர் அப்படிங்கிறது கியூ, அதுவும் ஃபார்வேர்டில் தான் வந்திருக்கு. தேர்டு பாருங்கள், எவரி ரேஷனல் நம்பர் இஸ் இன்டீஜர். ஒவ்வொரு விகிதமுறு எண்ணும் முழுக்கள் ஆகும். எவரி ரேஷனல் நம்பர்னா கியூ, இன்டீஜர்னா இசட், கியூ இசட். பாருங்கள், கியூ இசட்டுங்கிறது ரிவர்ஸில் வந்திருக்கு. ரிவர்ஸில் வந்தால் ஃபால்ஸ். நீங்கள் இப்படி ஞாபகம் வச்சுக்கோங்க. இது நீங்கள் ஐடியா புரிஞ்சு இந்த நம்பர்னா இதில் வருது, இந்த நம்பர் இதில் வரல அப்படின்லாம் யோசிக்கணும் அப்படின்னா அது ஒரு பெரிய வேலை. இந்த ஆர்டரை ஞாபகம் வச்சுக்கோங்க. NWZQR. இந்த ஆர்டரில் ஃபார்வேர்டில் இருந்தால் ட்ரூ, ரிவர்ஸில் இருந்தால் ஃபால்ஸ். லாஸ்ட் ஒன் பாருங்கள், எவரி ரேஷனல் நம்பர் இஸ் ரியல் நம்பர். ரேஷனல் நம்பர்னா கியூ, ரியல் நம்பர்னா ஆர். ஆமாம், கியூவுக்கு அப்புறம் தான் 6 வருது. அப்போ கரெக்டாக கொடுத்துருக்காங்க. ஸோ இதில் பொருந்தாதது எது, இல்லை தவறானது எதுன்னு பார்த்தோன்னா ஆப்ஷன் 3. புரிஞ்சு முடியுதா உங்களால்? சரிங்களா? ஸோ இந்த ஆர்டரை ஞாபகம் வச்சுக்கிட்டோன்னா அவங்க கீழே இருக்கிறதுல எதை மாற்றி கொடுத்தாலும் கன்ஃபியூஸ் ஆக மாட்டீங்க. சரிங்களா? அடுத்ததான் 323, x + 1/x = 7 எனில் x³ + 1/x³ மதிப்பு என்னன்னு கேட்டிருக்கோம். இது நம்ம ஏற்கனவே ஷார்ட்கட் வீடியோ போடும்போது சொல்லியிருக்கோம் பாருங்கள். இப்படி x 1/xல கொடுத்துட்டு க்யூப்பில் கேட்குறாங்கன்னா ஜஸ்ட்டு அவங்க கொடுத்த நம்பரை க்யூப் பண்ணணும். பண்ணிவிட்டு என்ன சிம்பிள் கொடுத்துருக்காங்களோ அதுக்கு ஆப்போசிட், ப்ளஸ் இருந்தால் மைனஸ் இருந்தால் ப்ளஸ். புரியுதா? சொன்னதை க்யூப் பண்ணணும், சைன் சேஞ்ச் பண்ணணும். அடுத்ததாக கொடுத்த நம்பரை 3ஆல் மல்டிப்ளை பண்ணணும், 3 × 7. இது எந்த நம்பர் இருந்தாலும் இதே ரூல் தான். இப்போ பாருங்கள், 7 க்யூப் பண்ணோம் அப்படின்னா 343 மைனஸ் 7 21. அப்போ மைனஸ் பண்ணோம் அப்படின்னா என்ன கிடைக்குது அப்படின்னா 322. ஸோ ஆன்சர் ஆப்ஷன் 2 322. புரிஞ்சு முடியுதா உங்களுக்கு? ஸோ x + 1 இந்த மாதிரி கொடுத்துட்டு க்யூப்பில் கேட்குறாங்கன்னா இந்த 3 விஷயத்தை ஞாபகம் வச்சுக்கோங்க. கொடுத்த நம்பரை க்யூப் பண்ணுறோம், சைன் சேஞ்ச் பண்ணுறோம், அந்த நம்பரை 3ஆல் பெருக்கிறோம். ஓகேவா? இந்த மாடலில் ஒரு கொஸ்டின் தட்டாங்களா? ஃபர்ஸ்ட் ஒன், x + 1/x = 6 எனில் x³ + 1/x³ மதிப்பு என்ன? இது ஒரு கேள்வி. ரெண்டாவது ஒன், x - 1/x = 5 எனில் x³
மைனஸ் 1/x கியூபின் மதிப்பு என்ன? இங்கே நடுவில் மைனஸ் இருக்கிறதால நீங்கள் கொஸ்டின் போடும்போது என்ன பண்ணணும்? ப்ளஸ் பண்ணணும். சரியா? இதை ட்ரை பண்ணுங்கள். இன்னொன்று இந்த ஃபஸ்ட்டு சொன்ன கொஸ்டின் சொன்னேன் இல்லையா, அந்த மாடலில் ஒரு கொஸ்டின் தந்துடும் பாருங்க. அங்கே 2 ஆயிடுச்சுன்றதால இங்கே இதை 3வது கேள்வியாக சேர்த்துக்கிறேன். இதே மாடலில் தரலாம். 27 பவர் 1/3 மைனஸ் 5 இன்ட்டு 125 125 பவர் 1/3 ப்ளஸ் 6 இன்ட்டு 64 பவர் 1/6 64 பவர் 1/6 ப்ளஸ் ரூட் ஆஃப் 100 எப்படின்னு கொடுத்துருக்கேன். இது தேர்ட் கொஸ்டின். இந்த கொஸ்டினுக்கு ஆன்சர் பண்ணுங்க பார்க்கலாம். சரிங்களா? இங்கே இருந்த ஐடியாவை யூஸ் பண்ணியே நம்பர்ஸை மட்டும் மாற்றி கொடுத்து வச்சிருக்கேன். சரிங்களா? ஸோ இந்த ஐடியா படி பண்ணி இதுக்கு என்ன ஆன்சர் வருதுன்னு சொல்லுங்க பார்க்கலாம். இதெல்லாம் கொஞ்சம் ப்ராக்டிஸ் பண்ணிட்டீங்கன்னா இதில் என்ன பவரில் இருக்கிறதும் மெமரி விஷயம் தெரிஞ்சிடும், ஸ்கொயர் கியூபும் தெரிஞ்சிடும். ஸோ நிறைய விஷயத்தை நம்ம இங்கேருந்து தெரிஞ்சுப்போமா இருக்கும். சரிங்களா? அடுத்ததான் 324. ஒரு கனசதுரத்தின் பக்கப்பரப்பு 196 சென்டிமீட்டர் ஸ்கொயர் எனில் அதன் கன அளவு என்னன்னு கேட்டிருக்காங்க. இங்கே 2 விதத்தில் ஆன்சர் பண்ணலாம். இப்போது மேத்ஸை பொறுத்த வரைக்கும் நம்ம எல்லா கொஸ்டினுக்கும் ஒர்க் அவுட் பண்ணி ஆன்சர் சொல்லணும் அப்படின்றது கிடையாது. சில சின்ன சின்ன ஷார்ட்கட்டை யூஸ் பண்ணணும்னா டக்குன்னு சொல்ல முடியும். இங்கே கன அளவு கேட்டிருக்காங்க. கனசதுரத்துடைய கன அளவுக்கு என்ன ஃபார்முலா? ஏ கியூப். அப்போ ஆன்சர் கண்டிப்பாக என்னவா இருக்கணும்னா ஒரு கியூப் நம்பராக இருக்கணும். 3000 கியூப் நம்பர் கிடையாது, 49 கிடையாது ஸ்கொயர் நம்பர், 256 ஸ்கொயர் நம்பர் கிடையாது. அப்போ இருக்கிறதுல ஒரே ஒரு கியூப் நம்பர் எதுனா 343 தான். அப்போ ஆன்சர் அதான் வரும். நம்ம எந்த ஃபார்முலாவும் மெத்தடும் எதுவுமே போட்டு பார்க்கவே இல்லை பாருங்கள். எல்லாமே ஆன்சரை சொல்ல முடியும். நான் இருந்தாலும் உங்களுக்கு மெத்தடாக போட்டு காட்டுறேன். கனசதுரத்துடைய பக்கப்பரப்பு கொடுத்துருக்காங்க 196. கனசதுரத்துடைய பக்கப்பரப்புக்கு என்ன ஃபார்முலா? 4a². அப்போ 4a² = 196. நமக்கு தேவை a². பாருங்கள், ஒரு நாள் 4, இங்கே நன்னாங் 16, மீதி 3, 9 நாங் 36. அப்போ a² என்ன கிடைக்குது அப்படின்னா 49. நம்ம என்ன எடுக்கணும்? ஏவோட வேல்யூ 7. இப்போ தான் சொன்னோம் கன அளவுக்கான ஃபார்முலா a கியூப். அப்போ 7 கியூப் பண்ணுறேன். 7 கியூப் பண்ணேன் அப்படின்னா 343 முடிஞ்சிச்சா? ஆனால் முதல்ல சொல்லும்போது இவ்வளோ விஷயம் சொல்லாமல் கீழே இருந்த ஆப்ஷனை வச்சே சொல்லிட்டோம் பாருங்கள். எப்படி சொன்னோம்? கன அளவுனா a கியூப். அப்போ ஆன்சர் கியூப் நம்பராக தான் இருக்கும். இந்த ஐடியா தெரிஞ்சதுன்னா நீங்கள் இவ்வளோ வேலை செய்ய வேண்டியது கிடையாது. டக்குன்னு ஆன்சரை டிக் பண்ணிட்டு அடுத்த கொஸ்டினுக்கு போயிட்டே இருக்கலாம். சரி, புரிஞ்சுக்க முடியுதுங்களா உங்களால்? சரிங்களா? அடுத்த கேள்வி 325. If the mode of 4954949 and x minus 10 is 9, then x is. இந்த நம்பருக்கெல்லாம் முகடு 9ன்னு சொல்லிட்டாங்க. எக்ஸுக்கு என்ன வேல்யூ கிடைக்கும்னு கேட்டிருக்காங்க. முகடு மோட் அப்படிங்கிறது தெரிஞ்சிருக்கும். எந்த வேல்யூ ரிப்பீட்டடாக நிறைய முறை வருதோ அதான் முகடு. இங்கே பாருங்கள், 4 4 4 3 முறை வந்திருக்கு. 9 9 9 3 முறை வந்திருக்கு. ஸோ 4 3 முறை வந்திருக்கு, 9 3 முறை வந்திருக்குன்னா முகடு அவங்க 4,9ன்னு சொல்லியிருக்கணும். ஆனால் என்ன சொல்லியிருக்காங்க? 9. அப்போனா 9ன்றது 4 விட அதிகமாக வந்திருக்குன்னு அர்த்தம். ஸோ என்னவா இருக்கும்னா இந்த இடத்துல 9 வந்திருக்கணும். அப்போ தான் 4 9 வரும். கரெக்டாக? ஸோ இந்த எக்ஸ் மைனஸ் 10ஓட வேல்யூ 9. புரிஞ்சு முடியுதா உங்களுக்கு? ஏன்னா 9 தான் அப்போ நிறைய முறை வந்திருக்கிறதால தான் முகடுன்னு கொடுத்துருக்காங்க. அப்போ 4 வந்து முகடு கிடையாது, 9 தான் முகடு. அப்போ இந்த எக்ஸ் மைனஸ் 10ஓட வேல்யூ 9. புரிஞ்சு முடியுதா? எக்ஸ் மைனஸ் 10ஓட வேல்யூ 9னா அப்போ எக்ஸ் ஈக்குவல் டு -10 இங்கே வந்தால் +10, 9 ஒரு 10 கூட்டினேன்னா 19. ஸோ ஆன்சர் ஆப்ஷன் 4 19 முடிஞ்சிச்சு பாருங்கள். புரிஞ்சு முடியுதா? இது இந்த மாடலில் நான் ஒரு கொஸ்டின் தரட்டுங்களா? 3 7 4 7 3 5 8 3 7 x minus 3 ஆகியவற்றின் முகடு 7 எனில் எக்ஸின் மதிப்பு காண்க. இதே மாடல் தான் மாற்றி கொடுத்துருக்கேன். சரிங்களா? நம்பரை மட்டும் மாற்றிருக்கேன். ஆகியவற்றின் முகடு 7 எனில் எக்ஸின் மதிப்பு காண்க. இது உங்களுக்கான 4வது கேள்வி. இந்த கேள்விக்கு என்ன ஆன்சர் வரும்னு சொல்லுங்கள் பார்க்கலாம். ஓகேங்களா? அடுத்ததா கேள்வி எண் 326. P/Q மற்றும் R/S என்பன P/Q <r/s என்றவாறு உள்ள இரு விகிதமுறு எண்கள் எனில் பின்வருவனவற்றில் எது உண்மைன்னு கேட்டிருக்காங்க. இது ஒரு டைரக்டான ஸ்டேட்மெண்ட். இது நம்ம புக்கில் இருக்கக்கூடிய ஸ்டேட்மெண்ட் தான். இந்த மாதிரி 2 விகிதமுறு எண்கள் ஒன்றுக்கு ஒன்று குறைவாக இருக்குது அப்படின்னா இது 2 ஆல்ரெடி கம்மின்னு சொல்லிட்டாங்க இல்லையா? மேலே நடுவில் இருக்கிற நம்பர் எப்படி இருக்குன்னா மேலே இருக்கிற 2த்தையும் ஆட் பண்ணணும், அதே மாதிரி கீழே இருக்கிற 2த்தையும் ஆட் பண்ணணும். இதை கொடுத்துருக்காங்க பாருங்கள், P+R Q+S. இதுக்கான சரியான விடை ஃபர்ஸ்ட் ஒன் தான். இதை நாங்கள் எப்படி சார் முடிவு பண்ணுறது அப்படின்னா நீங்கள் ஜஸ்ட் இதை இப்படி கூட பண்ணி பார்க்கலாம். இப்போது 1/2 இஸ் லெஸ் தென் 3/4. கரெக்டாக? 1/2ங்கிறது 3/4 விட சின்னது தான். அரைங்கிறது 3/4 விட சின்னது. இதுக்கு இப்போ பாருங்கள், மேலே இருக்கிற நம்பர் ஆட் பண்ணி பாருங்கள். 1 + 3 4. கீழே இருக்கிற நம்பர் ஆட் பண்ணி பாருங்கள். 2 + 4 6. அப்படின்னா என்ன அர்த்தம்? 2/3. இது 0.5
இது 0.75, 2/3ங்கிறது 0.6 பாருங்க. அப்போ அவங்க சொன்ன இந்த கண்டிஷன் படி 0.6ங்கிறது இது ரெண்டுத்துக்கு நடுவில் தான் வருது பாருங்க. நீங்கள் இதே ஐடியாவை மீதி கூட யோசிச்சு பார்க்கலாம். மற்ற இடங்கள்ல எடுத்து பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு இந்த கண்டிஷனை சாட்டிஸ்ஃபை பண்ண வராது. ஏன்னா இந்த மாதிரி அவங்க ஸ்டேட்மெண்ட்டாக கொடுத்துட்றாங்க. ஏன்னா இதெல்லாம் புக்கில் இருக்கிற டைரக்ட் ஸ்டேட்மெண்ட் நம்ம சில நேரம் ஞாபகம் வச்சுக்க முடியாதுன்னா நீங்கள் அதுக்கு பதில் ஏதாவது நம்பர்ஸை சப்ஸ்டியூட் பண்ணி கூட இந்த இடத்துல நீங்கள் கெஸ் பண்ணி பார்க்கலாம். ஓகேங்களா? அடுத்ததா 327, த ஸ்கொயர் ரூட் ஆஃப் a ஸ்கொயர் ப்ளஸ் b ஸ்கொயர் ப்ளஸ் 2ab is இதனுடைய வர்க்க மூலம் என்னன்னு கேட்டிருக்காங்க. எப்பவுமே ஒரு நம்பருக்கு வர்க்க மூலம் ரூட் எடுக்கிறோம் அப்படின்னா கண்டிப்பாக முன்னாடி என்ன வரணும் அப்படின்னா ப்ளஸ் ஆர் மைனஸ். இது அதுவும் எதுக்கான ஃபார்முலா? a ப்ளஸ் b த ஹோல் ஸ்கொயருக்கான ஃபார்முலா. அப்போ ரூட் எடுக்கும்போது ஸ்கொயர் கேன்சல் ஆகிடும். ஸோ என்ன ஆன்சர் கிடைக்கும்? ப்ளஸ் ஆர் மைனஸ் a ப்ளஸ் பிங்கிறது தான் இதோட ஆன்சர். ஓகேங்களா? இங்கே ஒரு கொஸ்டின் கேட்கலாமா? 5வது கேள்வி, a ஸ்கொயர் ப்ளஸ் b ஸ்கொயர் மைனஸ் 2ab என்பதன் வர்க்க மூலம் என்ன? இதோட ஸ்கொயர் ரூட் என்னன்னு சொல்லுங்க பார்க்கலாம். இதே மாடல் தான். சரிங்களா? இது ஒரு கேள்வி. என்னன்னா ஃபார்முலா தெரிஞ்சுக்கணும். அந்த ஃபார்முலா தெரிஞ்சிருந்தா சொல்லிடலாம். இன்னொரு கேள்வின்னு சொல்கிறேன் பாருங்க. a ஸ்கொயர் ப்ளஸ் b ஸ்கொயர் ப்ளஸ் c ஸ்கொயர் ப்ளஸ் 2ab ப்ளஸ் 2bc ப்ளஸ் 2ca என்பதன் வர்க்க மூலம் என்ன? இதுக்கும் வர்க்க மூலம் என்ன வரும்ன்றதை கெஸ் பண்ணி சொல்லுங்க பார்க்கலாம். கெஸ் பண்ணலாம் இல்லை, ஃபார்முலா தெரிஞ்சிருந்தா போதும். ஃபார்முலா தெரிஞ்சிருந்தால் அழகாக ஆன்சர் சொல்லிடலாம். சரிங்களா? இது அடுத்ததா 328, பின்வரும் கோவைகளில் எவை பல்லுறுப்பு கோவை அல்ல? விச் ஆஃப் த ஃபாலோவிங் ஆர் நாட் எ பாலினாமியல்? பாலினாமியல்னா ஒன்றும் இல்லை, எக்ஸோட பவரில் மைனஸ் இருக்கக்கூடாது, ஃப்ராக்ஷனில் எக்ஸ் இருக்கக்கூடாது, ரூட்டுக்குள்ளாடி எக்ஸ் இருக்கக்கூடாது. இதெல்லாம் இருந்துச்சுன்னா அது பல்லுறுப்பு கோவை கிடையாது. எக்ஸுங்கிறது ஒரு வேரியபிள். எக்ஸ்ன்ற இடத்துல நீங்கள் டி போட்டுக்கலாம், எஸ் போட்டுக்கலாம், பி போட்டுக்கலாம், எதை வேணாலும் போட்டுக்கலாம். ஒரு உதாரணத்துக்காக நான் எக்ஸ்ன்னு சொல்லியிருக்கேன். சரியா? இப்போ இங்கே இந்த கண்டிஷன்லாம் வச்சுக்கிட்டு அப்படியே இங்கே வாங்க. ஃபர்ஸ்ட்லேயே பாருங்கள் எக்ஸ் பவரில் -2 இருக்குது. அப்போ இது பாலினாமியல் கிடையாது. இங்கே பாருங்கள் எக்ஸு டிவைடில் இருக்குது. அப்போ இது பாலினாமியல் கிடையாது. இங்கே பாருங்கள் எக்ஸ் மீன்ஸ் இங்கே எம்னு கொடுத்துருக்காங்க, ரூட்டில் இருக்குது. அப்போ இது பாலினாமியல் கிடையாது. சரி, இங்கே ரூட் இருக்கே சொல்லலையேன்னா இங்கே ஒய் வந்து ரூட்டில் இல்லை, நம்பர் தான் ரூட்டில் இருக்குது. நம்பர்ஸை பற்றி பிரச்சனை கிடையாது, அந்த வேரியபிள் தான் ரூட்டில் இருக்கக்கூடாதுன்னு சொல்லியிருக்கோம். அப்போ இதில் எது மட்டும்தான் பாலினாமியல்னா சி மட்டும்தான் பாலினாமியல். அவங்க கேட்டிருக்கிறது எதெல்லாம் பாலினாமியல் கிடையாதுன்னு கேட்டிருக்காங்க. நாட் எ பாலினாமியல். எது கிடையாது? ஏ பி டி எங்கே இருக்குன்னு பாருங்கள். தோ ஏ பி டி இது 3 தான் என்ன கிடையாது அப்படின்னா இதில் பாலினாமியல் கிடையாது. ஓகேங்களா? சரிங்களா? நான் ஒரு 2-3 உதாரணங்கள் சொல்கிறேன். இதை வச்சு உங்களால் சொல்ல முடியுதான்னு பாருங்கள். எக்ஸ் ஸ்கொயர் ப்ளஸ் 1/x பவர் -3 இது பாலினாமியலா இல்லையான்னு சொல்லுங்கள். எஸ் ஆர் நோ மட்டும் சொல்லுங்களேன். இது பாலினாமியல். ஏற்கனவே 6 கொஸ்டின் கொடுத்துருந்தேன்னு நினைக்கிறேன் இல்லையா? ஆமாம். இது உங்களுக்கான 7வது கேள்வி. 7வது கேள்வி பாலினாமியலா இல்லையா அப்படிங்கிறது ஒரு கொஸ்டின். 8வது கேள்வி இதே மாதிரி √x ஹோல் ஸ்கொயர் ப்ளஸ் x³ மைனஸ் எக்ஸ் இது பாலினாமியலா இல்லையா? எஸ் ஆர் நோவான்னு சொல்லுங்கள் பார்க்கலாம். இது கன்ஃபியூஸ் இல்லாமல் தெளிவாக தெரிஞ்சுக்கிட்டீங்கன்னா பாலினாமியல் உங்களுக்கு ஓகேன்னு அர்த்தம். சரிங்களா? அதில் இந்த மாதிரி கொஸ்டின்ஸ் கேட்குறாங்கன்னா ஓகேங்களா? இது 328. அடுத்தது 329, if x plus y plus z equal to 0 then இதுவும் ஒரு டைரக்டான ஃபார்முலா தான். x plus y plus z equal to 0ன்னு இருக்குது அப்படின்னா அதை க்யூப் பண்ணால் x³ plus y³ plus z³ பண்ணோன்னா என்ன கிடைக்கும்னா ஆன்சர் 3xyzன்னு கிடைக்கும். இது டைரக்ட் ஃபார்முலாவை அப்படியே கொடுத்துருக்காங்க. இதோ இருக்கு பாருங்கள் 3xyzன்னு. இதை பேஸ் பண்ணி கொஷின்ஸ் கேட்கணும் அப்படின்னா எப்படி கேட்பாங்க அப்படின்னா இந்த மாதிரி கேட்பாங்க. அதாவது ரொம்ப சிம்பிளாக எடுத்துக்கிறேன். 2³ ப்ளஸ் 3³ மைனஸ் 5³ இப்படி கேட்குறாங்கன்னு வச்சுக்கோங்க. இது என்ன சார் சிம்பிள் தானே, க்யூப் பண்ணி போட்டுடலாம் அப்படின்னா ஓகே, தாராளமாக க்யூப் பண்ணி போட்டுக்கலாம். ஒருவேளை உங்களுக்கு இதே ஒரு பெரிய நம்பராக கேட்குறாங்க, 15³ மைனஸ் 20³ மைனஸ் ப்ளஸ் 5³ இப்படின்னா 5³ சொல்லிடலாம், 20³ சொல்லிடலாம். 15³ இன்னும் நீங்கள் யோசிக்கிற மாதிரி இருக்கும். இல்லை இதையும் தாண்டி இன்னும் நான் எடுக்கிறேன், 42³ மைனஸ் 40³ மைனஸ் 2³ இது மாதிரினா இதெல்லாம் கொஞ்சம் பெரிய பெரிய நம்பராக இருக்கும் நீங்கள் க்யூப் பண்ணும்போது. அப்போ இந்த ரூல்ஸை யூஸ் பண்ணலாம். என்னது? இங்கே பாருங்கள் 2 + 3 5, 5ல் 5 போயிடுச்சுன்னா 0. ஸோ எக்ஸ் ஒய் இசட், எக்ஸுங்கிறது 2, ஒய்ங்கிறது 3, இசட்டுங்கிறது -5. இதையும் தான் சேர்த்து சொல்லணும், அந்த குறியும் சேர்க்கணும். அப்போது 3த்தையும் ஆட் பண்ணும்போது எக்ஸ் ப்ளஸ் ஒய் ப்ளஸ் z = 0 வந்துடுது. அப்போ உங்களை கேட்கும்போது இங்கே நமக்கு x³ y³ z³ நம்ம உட்காந்து க்யூப் பண்ண வேண்டியது கிடையாது. ஜஸ்ட்டு என்ன பண்ணால் போதும்னா 3த்தையும் மல்டிப்ளை பண்ணி 2 × 3 × -5 இந்த xyz முன்னாடி என்ன இருக்குன்னா ஒரு 3 இன்ட்டு இதை செஞ்சாலே போதும். அப்போ பாருங்கள் 3 9 2 10, ஸோ 90,
மைனஸ் இருக்கிறதால ஆன்சர் -90ன்னு சொல்லலாம். புரிஞ்சு முடியுதா? இங்கே நான் உங்களுக்கு கொடுத்துருக்க 2 கொஸ்டினும் அது மாதிரி தான். இதில் பாருங்கள் 15 + 5 20, 20 - 20 0, 42 இது -40 -2 -42 ஆட் பண்ணால் 42 - 42 0 வந்துடுது பாருங்கள். அப்போ இது ரெண்டுத்துக்கு நீங்கள் என்ன பண்ணலாம்னா டைரெக்டாக 3xyzன்னு பண்ணால் போதும். இதில் எக்ஸுங்கிறது 15, ஒய்ங்கிறது -20, z 5. இதில் எக்ஸ் 42, ஒய் -40, z -2. சரிங்களா? இந்த 2 கொஸ்டினுக்கு என்ன ஆன்சர் வரும்னு சொல்லுங்கள் பார்க்கலாம். இது நான் உங்களுக்கு இந்த வீடியோவில் கொடுக்கக்கூடிய 9வது கேள்வியும் 10வது கேள்வியும். சரிங்களா? அடுத்ததா கேள்வி எண் 330. ஈவு மற்றும் வகுத்தி முறையே x² + 3x + 2 மற்றும் x + 5 மீதி 0 எனில் கிடைக்கும் பல்லுறுப்புக்கோவை யாதுன்னு கேட்டிருக்காங்க. ஒன்றும் இல்லை, ஜஸ்ட் இதில் எடுத்து மல்டிப்ளை பண்ணிங்கன்னா முடிஞ்சிச்சு. x² + 3x + 2 × x + 5 எப்படி மல்டிப்ளை பண்ணலாம்? x² எடுத்து ஒவ்வொன்றா அங்கே, இல்லை அந்த எக்ஸை எடுத்து ஒவ்வொன்றா இங்கே, எப்படி வேணாலும். எக்ஸை கொண்டு வந்து இங்கே மல்டிப்ளை பண்ணுறேன்னா x³ + 3x² + 2x, இந்த எக்ஸை எடுத்து இது எல்லாத்துக்கூடையும். அதே மாதிரி 5 எடுத்துகிட்டு வந்து மல்டிப்ளை பண்ணுறேன். 5 x² மல்டிப்ளை பண்ணேன்னா 5x² + 5 3s are 15x + 5 2s are 10. இது எடுத்து ஆட் பண்ணிட்டா முடிஞ்சிச்சு. என்ன கிடைக்கும்? x³ 5 3 8x² + 17x + 10. இவ்வளோ தான் ஆன்சர். எங்கே இருக்குது? x³ + 8x² + 17x + 10. இந்த கொஷினோட ஆப்ஷனை பொறுத்த வரைக்கும் நம்ம இவ்வளோ தூரம் போட்டு கூட பார்க்க வேண்டாம். நம்மளால் ஆப்ஷனை பார்த்தோன்னே, முதல்ல சொன்ன மாதிரி ஆப்ஷனை பார்த்தோன்னே ஆன்சர் சொல்ல முடியும். எப்படி சார் சொல்கிறீங்க அப்படின்னா, இங்கே கொடுத்துருக்கிறது எல்லாமே ப்ளஸ் தான். அப்போ கண்டிப்பாக ஆன்சர்லையும் எல்லாமே என்னவாக தான் இருக்கும்? ப்ளஸ்ஸாக தான் இருக்கும். ஆனால் இங்கே பாருங்கள், இங்கே மைனஸ் இருக்குது, இதில் இங்கே மைனஸ் இருக்குது, இங்கே மைனஸ் இருக்குது. ஸோ இதை வச்சு நீங்கள் முடிவு பண்ணிடலாம். ஆன்சர் பண்ணும்போது எப்பவுமே டைரெக்டாக மெத்தடாக போட்டு தான் பண்ணணும்னு மட்டும் நினைக்காதீங்க. மேத்ஸுக்கு இந்த மாதிரி சில சின்ன சின்ன ட்ரிக்ஸும் தெரிஞ்சு வச்சுக்கிங்கன்னா 4 ஆப்ஷன் கொடுக்குறாங்க நமக்கு. இந்த சின்ன சின்ன ட்ரிக்ஸ் தெரிஞ்சது அப்படின்னா ரொம்ப ஈஸியாக போட்டு முடிச்சிடலாம் பாருங்கள். ஸோ இது இதில் சில நேரம் நடுவில் மைனஸ் இருந்திருந்தால் இந்த ட்ரிக்கை நான் சொல்ல முடியாது. இங்கே எல்லாத்துலேயும் ப்ளஸ் இருக்கிறதால நீங்கள் இந்த ட்ரிக்கை யூஸ் பண்ணிக்கலாம். சரிங்களா? ஏற்கனவே 10 கொஸ்டின் கொடுத்தோமா? இதில் இன்னொரு விஷயத்தை சொல்லிடுறேன். இங்கே மீதி 0 சொல்லவே நம்ம அப்படியே விட்டுட்டோம். ஒருவேளை இங்கேயே மீதி 2 சொல்லியிருந்தாங்க அப்படின்னா இந்த கடைசி அந்த 10 கூட ஒரு 2 கூட்டி 12 மட்டும் சொல்லியிருக்கோம். மற்ற எல்லாம் ஓகே. இந்த லாஸ்ட் மார்லி உறுப்பு மட்டும் 12 வந்திருக்கும். அதையும் கொஞ்சம் ஞாபகம் வச்சுக்கோங்க. சரியா? மற்றது இந்த 2த்தையும் பெருக்கிறத பெருக்கிட்டு லாஸ்ட் அந்த மீதியை மட்டும் ஆட் பண்ணிக்கலாம். நான் வேணா இதே மாடலில் ஒரு கொஸ்டின் சொல்கிறேன் பாருங்களேன். x² + 4x + 1 ஈவு வந்து பார்த்தீங்க அப்படின்னா x + 3 மீதி பார்த்தோம் அப்படின்னா 5. எங்க இதை நீங்கள் ட்ரை பண்ணுங்க பார்க்கலாம். அப்போ அந்த பல்லுறுப்புக்கோவை என்னவா இருக்குன்றதை நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். ஓகேங்களா? ஸோ இன்னொரு நமக்கு 330 கேள்விகள் முடிஞ்சிருக்கு. நாளைக்கு இன்னொரு 10 கேள்வியோடு உங்களை பார்க்குறேன். தேங்க்யூ.